சார், முதல்ல விசாவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் இல்லை என்ன ஒர்க் பண்ணுறோன்றது வந்து நம்ம கிளியராக சப்மிட் பண்ணுவோம். நம்ம ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டு தான் நம்ம கேட்பாங்க. முதல்ல விசாவே எதுக்குன்னா, யாரும் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் தங்கிடக்கூடாது, முக்கியமாக அங்கே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விசான்ற ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளை பிரித்து இது பண்ணுறாங்க. ஸோ கெஸ்ட்டு பேசும்போதே அவங்களோட பர்பஸை நான் தெரிஞ்சுக்குவேன். டூருக்காக தான் போகிறாங்களா, இல்லை அங்கே போய் வேலை செய்யறதுக்காக போகிறாங்களா. இன்கேஸ் எங்கிட்ட டூருன்னு சொல்லிவிட்டு அங்கே வேலைக்கு போயிட்டாங்கன்னா எங்களுக்குமே கமிஷன் வந்து கேட்பாங்க. அந்த கண்ட்ரி கமிஷன் எங்களுமே வந்து கொஷின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்போம். டூருக்கு போனோன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, குறைஞ்சது அவங்க வேலை செய்கிற இடத்துல 6 மாதத்துக்கு கம்மியாக மாறாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அது இருந்தாலே போதும், நம்ம விசா ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். அண்ட் இதுக்காக நீங்கள் வந்து 50,000 தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை சார். நீங்கள் 15,000 சம்பளமே வாங்கினா கூட ஒரு கம்பெனியில் குறைஞ்சது 6 மாதமாச்சும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம விசா ப்ராசஸிங் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் போக முடியும். என்னென்னா, இவன் எந்த கம்பெனியும் மாறாமல் இருக்காங்களே, இங்கேயும் வந்தால் வேலைக்கு வரமாட்டாங்க, டூருக்காக தான் வராங்கன்றது அவங்களுக்கு அது புரியும். ப்ளஸ் ஒரு சிலர்லாம் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே பண்ணுவாங்க. இவங்க நிஜமாலுமே இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதுவும் செக் பண்ணுவாங்க சார். ஸோ யாரும் வந்து வேலைக்காக போயிடக்கூடாது. அந்த ஒரு இதை மட்டும் அவங்க கரெக்டாக இருந்தால் போதும்.